வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா கந்தர்கிட்ட தோத்ததுக்கான லாஸ்ட் மேட்சில் தோத்ததுக்கான உண்மை காரணம் என்ன, அதுக்கப்புறம் மிகப்பெரிய கலவரம்லாம் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்றது வச்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜான் சீனா தன்னோட ஃபைனல் மேட்சை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் விளையாடுற அந்த மேட்ச் தான் ஜான் சீனா வர்சஸ் கந்தர்ன்ற மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா தோக்க போகிறான்றது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு எந்த வித ரிசல்ட்லேயும் டிசப்பாயின்மெண்ட் ஆகல. ஆனால் ஜான் சீனா தோத்த விதம் பல பேரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஜான் சீனா தோத்த விதம் எனக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஜான் சீனா இத்தனை வருஷமாக கெட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்த நெவர் கிவ் அப் என்ற ரெக்கார்டை கடைசியில் ஃபைனலாக WWE ஜான் சீனாவை டேப் பண்ண வச்சு இந்த மேட்சை தோக்கடிச்சிருக்கிறாங்க. இது முற்றிலுமாக ஜான் சீனாவுக்கு தாண்டி ஜான் சீனாவோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னதான் செக்மெண்ட் பண்ணி ஜான் சீனாவுக்கு 2 பெல்ட்டை கொடுத்து கொஞ்சம் கொண்டாடுற மாதிரிலாம் பண்ணாலும் ரசிகர்கள் ரொம்ப காண்டாயிட்டாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சிட்டு பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கந்தர் அவரோட கேரவனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒட்டுமொத்த ரசிகர்கள் சூழ்ந்துடுறாங்க. கந்தரை சூழ்ந்துட்டு மொபைலில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு கந்தரை அசிங்கமாக திட்டுறாங்க. திட்டியை தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதை பார்க்கும்போது ஜான் சீனா மேலே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருந்தாங்கன்றது புரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்ச்சில் தோக்க வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. ஏற்கனவே கந்தர் கோல்டு பிரேக்கர் தோக்கடிச்சிருக்காரு, அப்போ கூட இது எஃபெக்ட் ஆகலை. ஜான் சீனாவை டேப் பண்ண வச்சு தோக்கடிச்சது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது அங்கே உள்ள விக்கி மற்ற கமெண்டேட்டரோட சேர்ந்து ஒரு பேசுகிறாரு. பேசும்போது கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ரசிகர்கள்லாம் ட்ரிபிள் ஹெச்சை பார்த்து மிகப்பெரிய மூ பண்ணுறாங்க, ட்ரிபிள் ஹெச்சை திட்டுறாங்க. ட்ரிபிள் ஹெச் அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. உண்மையிலே இந்த சம்பவம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆஃப்டர் த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஒரு கலவரம் மாதிரி தான் அந்த கிரவுண்டில் இருந்துச்சு, அந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போது ஜான் சீனா தோத்ததுக்கான முக்கிய காரணம், உண்மை காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஜான் சீனாவோட தோத்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்தரை வளர்த்து விடுறதுக்கு தான். கந்தர் இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டனோட ரோலை எடுத்திருக்கிறாருன்ற மாதிரி சொல்லப்படுகிறார். ராண்டி ஆர்டன் லெஜெண்ட் கில்லராக இருக்கிறார். ராண்டி ஆர்டன் எப்படி லெஜெண்ட் ரெஸ்லரை தோக்கடிச்சிக்கிட்டு இருந்தாரோ அதே போல் இப்போ லெஜெண்டாக இருக்கிற ரெஸ்லர்லாம் கந்தர் தோக்கடிச்சு கந்தர் அந்த லெஜெண்ட் கில்லர்ன்ற பேருக்காக லெஜெண்ட் கில்லர்ன்ற பட்டத்தை வாங்க போகிறாரு. ராண்டி ஆர்டனுக்கு அப்புறம் லெஜெண்ட் கில்லராக மாற போகிறாரு கந்தர். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கோல்டு பிரேக்கர் தோக்கடிச்சாரு, இப்போ ஜான் சீனாவை தோக்கடிச்சாரு. ஃபியூச்சரில் பிராக்கு கூட மோத போகிறாரு. பிராக்கு கூட நடைபெற போகிற ரிட்டையர்மெண்ட் டோர்னமெண்ட் 2026 நடக்கும் ரூமர் போயிட்டு இருக்கு. அதுலேயும் ஜான் சீனாவுக்கு எப்படி நடந்துச்சோ அதே போல் கந்தர் பிராக்கை முடிப்பார்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.